அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திருமணம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத நல்ல நிறுவனம், அன்அவாய்டபிள் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். எதுக்கு? ஒரு சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து அல்லது பெரியோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டு பொருள்களை எல்லாம் அபிவிருத்தி செய்து உழைத்து மீண்டும் அவர்கள் மழலை செல்வங்களை உண்டு பண்ணி அந்த சமூகம் தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டே இருப்பதற்கு மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறார்கள். உயிர்குலம் முழுவதும் இனவிருத்தி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் நாம் எமோஷனலாக ஒரு பார்வை இருக்குது, அதாவது உணர்ச்சிகரமாக ஒரு பார்வை இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கன்னிங்காக, எப்படி வஞ்சனையாக, லாப நஷ்ட வியாபாரமாக நினைக்கிற, வாழ்க்கையவே லாப நஷ்ட வியாபாரமாக நினச்சி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறவங்க. இப்போ பாருங்களேன், சில பேர் எப்படி பண்ணுவாங்க, தான் பொண்ணை எந்த வீட்டில் கொடுத்தாங்களோ அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துருவாங்க. அது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். இவங்க வீட்டு பெண்ணை அவங்க கொடுமைப்படுத்த முடியாது, அவங்க வீட்டு பெண்ணை இவங்க கொடுமைப்படுத்த முடியாது. ஏன்னா பெண்கள் பலவீனமாக இன்னொருத்தர் வீட்டில் போய் கணவன் வீட்டில் வாழ வேண்டியிருக்கு. டார்ச்சர் பண்ணால் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் சொசைட்டியில் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குப்பா அப்படின்னாங்க. இன்றைக்கி நான் பேச விரும்புகிற பகுதி எந்த விதமான என்னுடைய லாப நோக்கத்துக்கும் இல்லை, அல்லது யாரையாவது மனம் புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி யார் மேலேயும் கோபங்களும் வருத்தங்களும் இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா சில குடிகள், அதாவது அவங்க தொல் பழங்குடி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடி. இதில் வெளியிலிருந்து வந்தவர்களும் உண்டு, இங்கேயே வாழ்ந்தவர்களும் உண்டு. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த திருமணம் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் வாங்கணும். உண்மையாகவே காதல் செய்து கொண்டவர்கள் ஒழுக்கமோடு இருந்தாங்க, அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க, சமூகத்துக்கு அதன் மேலே எந்த கோபமும் இல்லை அப்படின்னா அந்த திருமணங்கிறதையே பதிவு பண்ணணும், சாட்சி வைக்கணும், ஊரையே கூட்டி பண்ணணும், அந்த மாதிரியான கட்டாயங்கள்லாம் இல்லாமலேயே போயிருக்கோம். ஆனால் மனித வர்க்கத்தில் அந்த ஒழுக்கம் இல்லை. ஒரு பெண்ணை ஏமாத்துறது, அதே மாதிரி ஆணை முட்டாளாக்குறது. இன்றைக்கி அதெல்லாம் கூட பார்க்குறோம். 7-8 கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை 7-8 ஆம்பளை முட்டாளாக்கியிருக்கிறா அப்படிங்கிற செய்தியெல்லாம் படிக்கிறோம். வியப்பாக இருக்குது இன்றைக்கி. இப்போ நான் எதை பற்றிய செய்திக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னா, ரொம்ப நெருங்கின உறவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்வது அப்படிங்கிறது பல காரணங்களால் நடந்து கொண்டே இருக்குது. முதல்ல ஒரு காரணம், சொத்து போயிடக்கூடாது. எப்படி சொத்து வெளியே போயிடக்கூடாது. ஏன் வெளியில் போகக்கூடாது? இந்த பரம்பரை அந்த பரம்பரை ரெண்டும் சேர்த்து வச்ச பல கோடி ரூபாயை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்தால் அவள் அனுபவிப்பாளே, அப்புறம் அவள் வழியாக பிறக்கிற பிள்ளைங்க அனுபவிப்பாங்களே. அதனால் இந்த பரம்பரையோட 5 கோடி, இந்த பரம்பரையோட 5 கோடியோ 6 கோடியோ, அது கோடியோட கோடி, எல்லாரும் கோடி கட்டி கல்யாணத்தை பண்ணி கடைசியில் கோடியில் கொண்டு போய் விட்டுற வேண்டியது. இது நம்முடைய ஒரு பழக்கம். இது இன்றைக்கி நேற்றுக்கு வந்த பழக்கம் இல்லைங்க. மணிமேகலையில் உறவுகளை பற்றிய திருமணம் அது பற்றிய குறிப்பு இருக்குதுன்னு ஒரு தமிழ் பேராசிரியர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இந்த இனத்துக்குரியது அந்த இனத்துக்குரியது அப்படிலாம் நான் யாரையும் கைகாட்டி கடுமையாக பேச விரும்பலை. பொதுவாகவே மாமன் அப்படிங்கிறவனுக்கு அந்த உரிமை அப்படின்னு ஒரு சில கம்யூனிட்டியில் வகுத்துக்குவாங்க. அந்த பொண்ணு பெருசானாலே அவன் தான் அந்த பொண்ணுக்கு வேண்டிய எல்லா சீர் செய்யணும். மாமன் அல்லது மாமன் மகன் அந்த கணக்குப்படி வரும், வயசு பொறுத்து. அதுக்கு அந்த பொண்ணுக்கு யார் மேட்ச் ஆவாங்களோ அவங்க தான் கணவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தீர்மானங்கள் குடும்பத்தில் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பார்ப்போம். சில பழங்குடி தொல்குடி மக்கள், உலகினுடைய பல்வேறு நாடுகளில் இருக்க மக்களில் அம்மா வழி உறவு, அப்பா வழி உறவு, இதில் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற வரையறைகள் ஒவ்வொரு மத நூல்களில் ஒவ்வொரு குழுக்களுடைய பழக்க வழக்கங்களில் வெவ்வேறாக இருக்குது. எப்போவாவது அதை பற்றி நிறைய நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரியெல்லாம் உலகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா புத்தகங்களை தேடி படிக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு. மனுஸ்மிருதியிலேருந்து பல பேர் பல சிக்கலான விஷயம் சொல்லுவாங்க. நான் படித்ததில் ஒரு குறிப்பு வருது.
தாய் வழி உறவிலேயே 7 உறவு, தாய் வழி உறவு இருக்கு இல்லையா, அந்த 7 தலைமுறை அதுக்குள்ளே பண்ணாத அப்படின்னு தாய் வழி உறவில் பண்ணாதேன்னு குறிப்பே கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சில நல்ல செய்திகளும் அதில் சமூக பழக்க வழக்கங்களுக்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்போ நான் அடிப்படையவே கேள்வி கேட்க விரும்புகிறேன். நான் சந்தித்த மருத்துவர்கள், கெனகாலஜிஸ்ட், பிள்ளைப்பேறு மகப்பேறு மருத்துவர்கள், அப்புறம் வேறு வகையாக ரிசர்ச் ஓரியன்ட் திங்கர்ஸ், டாக்டர்ஸ், அவங்களாம் என்னை சந்திக்கும்போது ஒரு கருத்தை மக்களுக்கு வலியுறுத்துங்க சார். ஏன்னா நீங்கள் ஒரு கருத்தை மக்களுக்கு சொன்னால் 1,00,000 பேர் 2,00,000 பேர் அதை காதில் போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட சில செய்திகளை மருத்துவர்கள், சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவங்க என்கிட்ட சொன்ன செய்தி என்ன தெரியுமா? க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப நெருக்கமான உறவு, தயவுசெய்து அதில் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பல பேருக்கு கோபம் வரும். நாங்கள்லாம் அப்படி பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் என்னென்ன வீணாக போயிட்டோம், என்ன வீணாக போயிட போகுது பெருசாக அப்படின்னு. முதல் விஷயம் தெரிஞ்சுக்கங்க, உடல் வீரியமான வளர்ச்சி அடைவதற்கு வெளியில் இப்போ இதே ஜாதி சமூகமாக கூட இருக்கலாம், ஆனால் ரொம்ப தள்ளி இருக்கிற நம்முடைய உறவுக்கு அப்பாற்பட்டு எங்கோ இருக்கிறவங்களோட இந்த திருமணம் நடந்ததுன்னா அதிகமான வீரியத்தோடு நல்ல வளர்ச்சியோடு எலும்பு நரம்பு தசை இதோடுக்குள்ளே பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கூட. அப்படி தான் பிறந்துதான்னு கேட்கக்கூடாது, வாய்ப்பு கூட, எல்லாமே அவ்வளோதான் சொல்ல முடியும். சான்சஸ் ஆர் தேர் 80%. நான் அந்த பரிணாமம் பற்றி பேராசிரியர் மணி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. பரிணாமத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட தோகை உடைய மயில் இருக்குல்ல, இந்த நீண்ட தோகை உடைய மயிலை பெண் மயில் விரும்பும், அதோடு மேட் பண்ணணும் அப்படின்னு அது ஆசைப்படும். அதனால தான் அடிக்கடி அதை சிலுத்து அப்படி பெருசாக ஆண் மயில் காட்டும், பெட்டைக்கு மத்தியில் பார் நான் ஹவு பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் ஐ ஆம் அப்படின்னு அது ரெக்கையை விரித்து பெருசாக காட்டும். என் இங்கிலீஷ் கடுப்பாக இருக்குன்னு கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். நான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை கடுப்பேற்றணும்னு தான் அந்த இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன், நீங்கள் கேட்டு கடுப்படையணும், ரைட்டு. ஹவு ஹேண்ட்ஸம் சி அப்படியே அது தோகையை விரித்து அப்படி நின்ன உடனே ஒரு 4-5 பெண்மையில் அதை அப்படியே பார்க்கும். அது விரும்புகிற பெண்மையில் அதுக்கு எப்படி பாருங்கள், நீளமான தொகைங்கிற தாகம் இந்த பெண்ணுக்கு இருக்கிறதால எவ்வளோக்கு எவ்வளோ தொகை அந்த தொகை நீளமாக இருக்கோ அந்த மயிலுக்கு மேட்டிங் சான்சஸ் கூட. இயற்கை எப்படி வச்சுருக்கு, அதில் அபிவிருத்தி இனவிருத்தி உண்டாகும். அப்போ பியூட்டிஃபுல்லான பீகாக், அழகான மயில்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஏன்னா அது குஞ்சு பறிக்கும் போது நீள தோகை உடைய ஆண்மையில் அதை விரும்பின பெண்மையில் 2 கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம்னா சட்டபூர்வமாக இல்லை, கல்யாணம் பண்ணிக்குது. நல்ல காற்று மழையும் அடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கும். அப்படி நம்மலாம் கெட்டி மேளம் கொட்டினா கல்யாணம் பண்ணுவோம், அதுங்க காற்று மழையும் அடித்தா கல்யாணம் பண்ணிக்கும். கல்யாணம் முடிஞ்சு போகுது. இனவிருத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. சேர்ந்து அக்காவோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, அக்கா பையன் தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, அக்காவோட கூட பிறந்த சகோதரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு இதெல்லாம் மாற்றுறது இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, பரம்பரை நோய்கள், பரம்பரையாக மரபணு மொழியாக வரும் நோய் இருப்பாருங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ் பண்ணிட்டா அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதில் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-20% தப்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு அது வராது. அவங்களுக்கு நான் சொல்கிறதே புரியாது, எங்களுக்கு வரவே இல்லையேன்னு. நீங்கள் அதிர்ஷ்டசாலி, தப்பிச்சிட்டீங்க. புரியுதா? உங்களுக்கு தப்பிச்சிட்டதாலேயே எல்லாருக்கும் தப்பிக்குங்கிறது சயின்ஸ் இல்லை. இந்த இடம் தான் நம்ம ஆளுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றுமே வரல, என் பரம்பரை நல்லா தானே இருக்குது அப்படின்னா ராஜா அவசரப்படாதீங்கப்பா. இது வரதுக்கான ப்ராபபிலிட்டி 80%, வராமல் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 20%. நீங்கள் 20%க்குள்ள கோட்டாவில் வந்துட்டீங்க, அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணி தப்பிச்சிட்டீங்க. அதாவது ரத்த சம்பந்தமான நோய், தோல் சம்பந்தமான நோய், ஹார்ட் பலவீனம், அதாவது எதெல்லாம் நம்முடைய உடல் நலத்துக்கு நல்லது இல்லையோ அது மாதிரியான பல நோய்கள் மரபணுக்களின் வழியாக பரவக்கூடியவை, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடியவை, மிக நெருங்கிய சொந்தங்களில் திருமணம் செய்வதால் ஏற்படுகிறது. சரி, இப்போது நல்ல வேளை அண்ணன் தங்கச்சி ஆகிடுறாங்க, தங்கச்சியோட பிள்ளை அண்ணனோட பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது சில சமூகத்தில். ஒரு சில உலக நீங்கள் தொல்குடிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில இனங்கள் எப்படி வழக்கம்னு கேட்டால் அண்ணன் தம்பியோட அந்த வாரிசுகள் கல்யாணம் பண்ணிக்கலாம், அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. மன்னிச்சுக்கங்க, இதில் எப்படி நோய் வருமோ அதை விட இன்னொரு 10% அது கூட.
அதுலேயும் எதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் போட்டு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. நான் ஏன் உங்களுக்காக கஷ்டப்படணும், நீங்களே கண்டுபிடிங்க. அண்ணன் தம்பி உறவுலேயே அந்த பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது பால் பேத அமைப்பு, 100% மேல் 100% ஃபீமேல் அப்படிங்கிற அந்த பிரிவு ஏற்படாமல் என்ன நடந்த போது ஒரு விதமான குழப்பம் ஆகிடுது. அதன் பிறகு அது 3ஆம் பாலினம் நம்ம சொல்கிறோமே ஒழிய இயற்கை அதை ஒத்துக்கலை. ஒரு பாலினத்தின் குறைபாடு அப்படின்னு மட்டும்தான் ஏற்றுக்குது. அது படி எடுக்குது, காப்பி எடுக்குது. அப்படி எடுக்கும்போது அது குறைபாடு ஏற்பட்டு போயிடுது. இதன் விளைவாக என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டால், ரொம்ப சமூகத்தில் துன்பப்படுறாங்க இல்லையா நம்முடைய சகோதர சகோதரிகள். திருநம்பின்னு இருக்காங்க, திருநங்கைன்னு இருக்காங்க. இவர்கள் தோன்றுவதற்கான காரணம் எப்படின்னா, அண்ணன் தம்பி அவங்களுடைய அந்த குடும்பத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணால் இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால்தான் சில சமூகத்தில் கோத்திரம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நாங்கள் எந்த ரிஷியோட பரம்பரை அப்படின்னு. அது என்ன, அந்த ரிஷிகள் அப்படி வழியாக பரம்பரை வரும்போது அவங்க அந்த ஆணு சகோதரன் ஆகிடுறான், சகோதரன். அவங்க 2 பேரும் ஒரே கோத்திரம் ஆகிடுறாங்க. அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஏன்னா அது பிரதர்ஹுட். அதுலேருந்து அண்ணன் தம்பிக்குள்ளே அவங்க அந்த குடும்பத்தை கொண்டு போயிடக்கூடாது, அந்த இனம் விருத்தி அடையாமல் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. என்னென்ன மாதிரியான நோய் வரும்னு படித்தா மனசை கலக்குது. மூளை வளர்ச்சியிலேருந்து, திங்கிங் பேட்டர்ன்லேருந்து, மரபியல் நோய்கள்னு சிலது இருக்குது இல்லையா, அது மாதிரியெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு என் மேலே ஆத்திரமும் கோபமும் வரும். ஏன் இப்படியெல்லாம் இவர் ஒரு விஷயத்தை பாருங்க, எனக்கு எந்த லாபமும் இல்லை. இனிமேல் நான் பிள்ளைப்பத்துக்கு போகிறதில்ல. நான் ஓப்பனாக பேசுகிறேன். இனிமேல் நான் என்ன பிள்ளையாப்பத்துக்கு போகிறேன் இல்லை. அப்போ நான் எதனால் இதை சொல்கிறேன், அடுத்த தலைமுறை வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு அழுகாட்சி. அடுத்த தலைமுறை வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே அழுகாட்சி அவஸ்தை. அது என்னமோ என்னை உறுத்துது. ஐயோ, அடுத்த தலைமுறை வீணாக போகாமல் நல்லா இருக்கணும், ரோஜா பூ பெருசாக பூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரோஜா பெருசாக பூக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்போ மரபு மாற்றியாச்சுன்னா அது கெடுதல்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்களே, அதுவும் உண்மை தான். அது அப்புறம் இன்னொரு கோணத்தில் யோசிப்போம். ஆனால் நல்ல நறுமணமுடைய, இயற்கைக்கு விரோதம் இல்லாத அந்த அந்த சமூகத்திலேயே கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களோட சில பேர் ஜாதியை காப்பாற்றணுங்கிறது ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இருக்கு, நான் யார், நான் புத்தி சொல்கிறதுக்கு நான் யார், நான் தனிப்பட்ட மனுஷன், எனக்கு சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கலாம். அதை உங்களுக்கு திணிக்க முடியுமா? திணிக்கக்கூடாது. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அட்லீஸ்ட் தள்ளி பண்ணிக்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இது நல்லதில்லை அப்படின்னு. இவங்க எங்கேருந்து ஹெயில் ஃப்ரம் விச் பிளேஸ், எந்த இடத்துலேருந்து உண்டானோம் அப்படின்னு பார்த்தாங்க. ஹைதராபாத்துக்கு சுற்றி இருக்கிற அந்த பகுதியிலேருந்து தான் நம்ம மூதாதையர்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, அங்கேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வர்றது. இப்படி என்ன நடந்து போச்சு, இந்த பொண்ணு அங்கே கொடுக்கறது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இப்போ என்ன ஆகிடுது, இவங்க என்ன தான் ரத்த வழி சம்பந்தமாக இருந்தால் கூட ஒரு தொலைவு இருக்குது. இப்போ நான் ஒரு சொல்ல போகிற செய்தியை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். சிங்கத்தில் ஆண் சிங்கம் குட்டி அந்த குடும்பத்தில் வந்த உடனேயே அந்த குட்டி சிங்கத்தை தலைமை சிங்கம் விரட்டிடும், கூட்டத்தில் வளரக்கூடாது. அதனால தான் சிங்கம்டா, ஆம்பளை சிங்கம்டா அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க. ஏன், ஃபேமிலியோட சப்போர்ட் அதுக்கு கிடைக்காது. கொஞ்சம் கிடைக்கும், சின்ன குட்டியாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு திரிகிற வரைக்கும் வேட்டையாடுறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, மாங்கறி திங்கிறது எப்படி, அப்படியெல்லாம் அம்மா அப்பா கற்றுக் கொடுக்கும். எல்லாத்தையுமே சேர்ந்து அதுங்களை சாப்பிட வைக்கும், உணவு கிடைக்கும். கொஞ்சம் அந்த பருவம் அடையிறதுக்கு முன்னாடி சிங்கம் தன்னுடைய ஆண்குட்டியை கூட்டத்தை விட்டு கண்டிப்பாக விரட்டிடும். காரணம் என்ன தெரியுங்களா, அது சிஸ்டரோடையே மேட் பண்ணிடுச்சுன்னா, சகோதர உறவுலேயே அதனுடைய உறவு நிகழ்ந்துடுச்சுன்னா பிறக்கிற குட்டி நல்லா இருக்காது, ஆரோக்கியமாக இருக்காது, வீரியமாக இருக்காது. இந்த இனம் சுருங்கிக்கிட்டே போயிடும். சார், இயற்கையில் சிங்கத்துக்கு யார் சார் போய் ஜெனட்டிக்கல் இதை பற்றி கிளாஸ் எடுத்தா? அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, பரம்பரை அறிவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. ஆண் சிங்கம் இங்கே இருந்துட்டா சகோதரி சிங்கமாக இருக்கிற பெண் சிங்கத்தோட இணைஞ்சுட்டா பிறக்கிற பரம்பரை நல்லா இருக்காது. அதுங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கு. அந்த ஆம்பளை சிங்கத்தை அடித்து விரட்டிட்டோம், அது போய் வேறு கூட்டத்தில் வேறு மேட் பண்ணி வேறு இனத்தை விருத்தி பண்ணும். அப்போ இனம் பெரிய பிடரியோடு இருக்கிறது சிங்கத்துக்கு, ஆண் சிங்கத்துக்கு ஒரு பெரிய பியூட்டி. நல்ல பால் சுரக்கக்கூடிய வகையில் இருப்பது ஒரு பெண் சிங்கத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு. அது மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு விலங்குக்குள்ளே இருக்குது. அப்போ மனுஷன் என்ன பண்ணணும்,
வேறு எந்த காரணத்துக்காகாது. இப்போ நான் சொல்கிறது யாருக்கு சொல்கிறேங்கிறது நான் உடைச்சி சொல்லலாமா வேண்டாமான்னு ரொம்ப தவிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழுவாக 500 பேர் மட்டுமே இருக்கிற 500 குடும்பம் மட்டுமே இருக்கிற எத்தனையோ ஜாதிகள் இருக்கின்றன. நான் திருப்பூரில் பார்த்துருக்குறேன், கோயம்புத்தூரில் பார்த்துருக்குறேன், நான் கடலூரில் பார்த்துருக்குறேன், பல இடங்களில். அவங்க எவ்வளோ பேர் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க மொத்தமே 500 குடும்பம் இருக்கும், இல்லாட்டி 600 குடும்பம் இருக்கும். இதுக்குள்ளேயே அவங்க திருமணம் பண்ணணும் பொண்ணு மாப்பிள்ளையும் தேடி நான் மன்னிச்சுக்கங்க, எலும்பு சம்பந்தமான நோய்கள், மூளை வளர்ச்சி சம்பந்தமான நோய்கள், ஆட்டிசம் அப்படிங்கிற அந்த நோய், இது மாதிரியான நோயிலெல்லாம் அவங்களில் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பதையும் நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கிறேன். அப்போ தான் நான் மருத்துவர்களோடு பேசுகிறேன், ஐயோ இப்படி ஆயிடுது அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார், கூடுமான வரைக்கும் 500 பேர் மட்டுமே இருக்கிற ஃபேமிலி, 400 பேர் மட்டுமே இருக்கிற ஃபேமிலி, ஒரு 1000 குடும்பம் மட்டுமே இருக்கிற குடும்பம், இவங்களாம் தன்னுடைய ஆரிஜின் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து ஏன்னா ஜாதியை அப்படி பிடிச்சி வச்சுருக்குறாங்க. நான் சொன்னாப்புல நீங்கள் ஜாதியை விட்டுருவீங்களா? ராமானுஜர் சொல்லி விடலை, வள்ளலார் சொல்லி விடலை, நீங்கள் பெரிய பெரிய மகான்கள்லாம் நாராயண குரு மாதிரி மகான்கள்லாம் சொல்லி விடலை, கட்டாப்புடான்னு பெரியார் சொல்லி விடலை, நான் எவ்வளவோ விவேகானந்தர் சொல்லி விடலை. சுகிஷன் சொல்லி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஜாதியை விட முடியாது அப்படிம்பீங்க. அட்லீஸ்ட் இதை பண்ணுங்க. யூ ஹெயில் ஃப்ரம் விச் பிளேஸ், ஆரிஜின் எங்கே? மத்திய பிரதேஷ்லேருந்து வந்திருக்கலாம், நீங்கள் வேறு எங்கேருந்தாவது வந்திருக்கலாம். அங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணுங்க, அங்கேயாவது போய் சம்மந்தம் பண்ணுங்க. ஓரளவு உங்கள் தலைமுறை நல்லாயிருக்கும். வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பணம் போயிடும், ஜாதி போயிடும், அந்தஸ்து போயிடும், இது போயிடும், அது போயிடும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரணத்துக்காக எதிர்கால தலைமுறையை வீணாக்காதீங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களோட திருமணம் பண்ணி வைக்கிறது, ஜாதி போயிடுமே அப்படின்னு அந்த பையன் தாய்மாமனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடுவில் 15 வயசு வித்தியாசம் இருக்கும். பல பேர் பார்க்கவே மாட்டாங்க. அதாவது அம்மாவோட சகோதரன், அவனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டா நம்ம அம்மாவே பாட்டி ஆகிடுவா, மாமியார் பிரச்சனை வராது அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு சில பேர் பொண்ணை கொடுப்பாங்க பாருங்கள். இம்சை அது. ஏன்னா தாய்மாமனுக்கும் இதுக்கும் வயசு வித்தியாசம் 10-12 வயசுக்கு மேலே இருக்கும். இப்போ நான் சொன்ன உடனே ஒருத்தர் சொல்லுவார், எங்களுக்கு கூட தான் வித்தியாசம் இருந்தது, நாங்கள் என்ன வாழலையான்னு. சும்மா இருங்க, நீ தப்பிச்சிட்டு உமக்கு என்னமோ அதிர்ஷ்ட காற்று அடிச்சது, அதனால உங்கள் குழந்தைங்கள்லாம் நோயாளியாக பிறக்கலை. ப்ராபபிலிட்டி 20%க்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள்லாம். 80% ப்ராபபிலிட்டி. அதில் வர்றவங்களுக்கு பற்றி தான் நான் கவலைப்பட முடியும். உங்கள் தாய்மாமனை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னா அதிர்ஷ்டம். இன்னும் எப்போ ஆகுமோ? நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியல, மன்னிச்சுக்கோங்க. சயின்ஸை கொஞ்சம் மதிங்க, ஆராய்ச்சி கட்டுரைகளை படிங்க, யூனிவர்சிட்டியில் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு போய் தேடுங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். க்ளோஸாக மேரேஜ் பண்ணதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் யாரை அட்ரஸ் பண்ணியிருக்கேன்னு புரியுதா? 500, 300, 400 என்று குழுவாக இருக்கிற சமூகங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து 20-25 ஜாதிகளுக்கு மேல் இருக்கின்றன. அவங்களுக்குள்ளேயே கொடுத்து எடுத்து தெத்தப்பல்லு, நீளப்பல்லு, விகாரமான தோற்றம், இல்லை வேறு விதமான அந்த தோலில் இருக்கிற ஒரு வகையான நோய், இல்லை அந்த தோல் அந்த 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 தோல்லையே ஒரு இது தெரியும், வெளிப்பாடு தெரியும். இவைகளெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் வெளியிலேருந்து கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரணும். அதுக்கு நீங்களாம் யாரும் தயாராக இல்லை. ஜாதியை கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு வள்ளலார் மாதிரி மகான்கள் சொல்லியும் கூட போகிறதுக்கு தைரியம் இல்லை. தேடுங்க, அட்லீஸ்ட்டு வெளியிலையாவது தேடுங்க. இல்லை ஈக்குவலண்ட் கம்யூனிட்டியை கண்டுபிடிங்க. உங்களுக்கு நீங்கள் பரவாயில்ல, நாம் இந்த சமூகமாக இருக்கோமா, இன்னாரோட பண்ணிக்கிட்டால் தப்பு இல்லை, இந்த சமூகத்திலேருந்து பொண்ணு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சமூகமாக இருக்கோமா, சைவ உணவாக இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம பழக்க வழக்கமும் அவங்க பழக்க வழக்கமும் ஒன்றா இருக்குது, போய் கேட்டு 2 சமூக தலைவர்களும் மீட் பண்ணி சம்மந்தம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு பண்ணிக்கோங்க. நான் யாருக்காக சொல்கிறேன்? உங்கள் நல்லதுக்காக, உங்கள் தலைமுறையோட பரம்பரையோட நல்லதுக்காக சொல்கிறேன். கேளுங்க சாமி, கேட்டு கொஞ்சம் நல்ல பிள்ளையை பற்றுக்குங்க சாமி.